இந்தியா மீது அதிக வரிகள் விதிக்கப்படுவதால் பிரதமர் மோடிக்கு தன் மீது மகிழ்ச்சி இல்லை எனவும், பிரதமர் மோடி தன்னை சந்திக்க அனுமதி கோரியதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் கூறியிருந்தார். இந்த சர்ச்சை கருத்துக்கள் இந்திய அரசியலில் மட்டுமன்றி சர்வதேச அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த விவகாரத்தில் பதிலடி அரசியலை தவிர்த்துள்ள இந்தியா மிகுந்த கட்டுப்பாடுடனும் அரசியல் முதிர்ச்சியுடனும் செயல்பட்டு வருகிறது. அதன் காரணமாகவே ட்ரம்பின் கருத்துக்களுக்கு இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வ எதிர்வினை கருத்துக்களையும் இந்தியா முன்வைக்கவில்லை என்று மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருபுறம் பிரதமர் மோடியை தனது நண்பர் என கூறி வரும் அதிபர் ட்ரம்ப், மறுபுறம் தன்னை மேலாதிக்கம் கொண்ட தலைவராக காட்டும் வகையில் பேசி வருகிறார். இது அவரது வழக்கமான பாணியே என அரசியல் பார்வையாளர்கள் கூறினாலும், இத்தகைய கருத்துக்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை பாதிக்கும் என்பதால் அதற்கு இடமளிக்காமல் அமைதி காப்பதே இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ட்ரம்பின் ஒவ்வொரு கருத்துக்கும் விளக்கமளிப்பது தற்போது தேவையற்றது எனவும், இந்தியா அமெரிக்கா இடையேயான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளே முக்கியம் என்றும் தூதரக வட்டாரங்கள் விளக்கமளித்துள்ளன. அதே நேரத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தங்கள் வரும் மார்ச் மாதத்திற்குள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர். இதன் மூலம் பெரும்பாலான விவகாரங்களில் தீர்வு காணப்படும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் அதிபர் ட்ரம்ப் கூறிவந்த பல தகவல்களும் உண்மைக்கு புறம்பானவை என்பது ஏற்கனவே வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியா 68 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை ஆர்டர் செய்ததாகவும், அவற்றை வழங்க தாமதம் ஏற்பட்டதால் பிரதமர் மோடி தன்னை சந்தித்ததாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் உண்மையில் இந்தியா மொத்தம் 28 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை மட்டுமே ஆர்டர் செய்துள்ளது. அவற்றில் 22 ஹெலிகாப்டர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு ஒபாமா ஆட்சி காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டன. மீதமுள்ள 6 ஹெலிகாப்டர்கள் கடந்த 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் இந்தியா வந்தபோது செய்யப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் கடந்த மாதம் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டன. அதேபோல கடந்த ஆண்டு மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட மோதலில் அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். ஆனால் இந்தியாவோ அதனை மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக மறுத்து எந்த மூன்றாம் தரப்பும் தங்களுக்கு மத்தியஸ்தம் செய்யவில்லை என்பதை தெளிவுபடுத்தி வருகிறது. இத்தகைய சூழலில் இந்திய அரசு எந்தவித சர்ச்சைகளிலும் சிக்காமல் தேசிய நலன் மற்றும் நீண்டகால உறவுகளை முன்னிலைப்படுத்தி அமைதியும் கட்டுப்பாடும் கொண்ட அணுகுமுறையை தொடர்வது அரசியல் ஆளுமை திறனின் உச்சகட்டம் என்று புவிசார் அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.